ஹைனா செல்லக்குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீமன் குக் தான்டா. இது ரொம்ப நல்ல ஆசை, நான் இன்றைக்கி போட்டுட்டேன்டா. அண்ட் இது வந்து ஜங்க் குக் தான்டா இதில் மெயினு, ஓகேங்களா? அதே மாதிரி பின்னாடி என்ன சத்தம் கேட்டுச்சு இல்லைனா என் வயசு ஒரு மாதிரி இருந்தா சாரிடா, ஓகேங்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு கேட்குறீங்க, நானும் அப்பப்போ உளறி விட்றேன், அது எனக்கு நல்லா தெரியுது. அது ஒன்றும் இல்லைடா, எனக்கு அது நிறைய ஸ்வீட் சாப்பிட்றது, நிறைய ஜூஸ் சாப்பிட்றதுனாலே அப்படியே தொண்டை ஒரு மாதிரி ஆகுதா, அந்த பயத்தில் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தப்பு பண்ணிடுறேன், வளர்கிறேன், அது நல்லா தெரியுது. அது ஜங்குக்கு பதிலாக ஜிம்முனுக்கு பதிலாக தயானுக்கு பதிலாக ஜிம்முன்னு வளர்கிறேன், அதனால தெரியுது. சாரிடா, கஷ்டப்பட்டு கேட்குறீங்க. இந்த தடவை எப்படி ஆச்சு கிளியரான ஒரு வாய்ஸில் சொல்லிடுறேன்டா. அண்ட் பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, ஸோ அதனால் லைக் பில்டிங் வேலை நிறைய இருக்குது, ஸோ அதனால் அங்கே சத்தம் கேட்கும், அதனால் அதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்கடா. என் வாய்ஸ் மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. அதனாலே ஹெட்செட் மஸ்ட்டுடா, அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணி வேறு கேட்க முடியும். இது 18+ கண்டென்ட்டில், ஸோ அதனால் ஹெட்செட் தான்டா, ஓகே? அதே மாதிரி இன்ட்ரோ, சின்ன இன்ட்ரோ தான்டா, ஒன்றும் இல்லை. ஜங்குக் இப்போ காலேஜ் படிச்சுருக்க ஒரு பையன், அவனுக்கு திடீர்னு ஒரு மேரேஜ் நடக்குது தயானுக்கும் ஜிம்மனுக்கும், ஓகேங்களா? நம்ம கதைக்கு போக போக அந்த அந்த என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம்டா, ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப நேரமாக பேசிட்டேன், ஓகேங்களா? 1.5 நிமிஷமாக பேசியிருக்கேன், ஓகே? நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம்டா. இப்போ ஜங்குக் இப்போ காலேஜுக்கு தான் போகிறான், சுகாவும் பேசிகிட்டே வரான். ஜங்குக், சொல்லு சுகா, என்னடா 2 வீக்ஸ் ஸ்கூலுக்கே காலேஜுக்கே வரலையே, என்ன ஆச்சு? ஊருக்கு போயிருந்தியே? ஒன்றும் இல்லை, விட்றா. என்னாச்சுடா? அது ஏன் கேட்குற? ஆமாம், நான் வரும்போதே ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். ஆமாம், உன் கையில் என்ன 2 ரிங் போட்டிருக்க, ஒரு கையிலையும் அதே மாதிரி வெட்டிங் ரிங் மாதிரி இருக்குது, மேட்சிங்காக போட்டு வந்திருக்க. அதுதான் என் பிரச்சனையே. என்னடா சொல்கிறேன், வா கிளாஸ் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்போ அங்கே ஃபஸ்ட்டு பீரியடே ஜிமன் சார், லைக் ஜிமனோட பீரியட் தான். எல்லாரும் குட் மார்னிங் ஏந்துக்கிறாங்க. பட் ஆனால் ஜங்குக்கு வந்து அவன் ஏதோ ஒன்று யோசிச்சுன்னுக்கான். ஜிமன் பார்க்குறான். ஜங்குக் சுகா, ஜங்குக்கை கூப்பிட. ஓகே சார். ஜங்குக் சொல்கிறான். அங்கே பாடுறா, எல்லோரும் நிற்கிறாங்க, நீ மட்டும் உட்காந்துருக்க. ஐயோ சாரி சார், ஏதோ ஒரு நம்பத்தில். உட்கார். ஓகே சார். ஆமாம், 2 வாரமாக காலேஜுக்கே வரலையே? அது பர்சனல் மேட்டர் சார். பர்சனல் மேட்டரா? நோட்ஸ் நிறைய இருக்கு, அதனால் இந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாஃப் ரூம் வா, உனக்கு நான் நோட்ஸ் தரேன், புரியுதா? ஸோ அது நான் சுகாக்கிட்டேயே வாங்கிக்கிறேன் சார். பரவாயில்ல, என்னோடய ஸ்டாஃப் ரூமில் நிறைய இருக்குது, நீ அதை எடுத்துக்கோ, புரியுதா? சார் கிளாஸ் முடிஞ்சோடனே வா. ஆமாம், ஓகே சார் அப்படின்றாங்க. இப்போ இங்கே வந்து டீச் பண்ணியிருக்காங்க. இப்போ சுகா வந்து லைக் ஏதோ ஒன்று கீழே குனிஞ்சு ஏதோ பண்ணினுக்கான். அது வந்து ஜிமன் நோட்டீஸ் பண்ணுறான். சுகான்னு கத்துறாரு. சுகா, சார் என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லையா? இரா வரேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பார்க்குறான். அங்கே தயாங் சாரோட பீரியடில் ஒரு டெஸ்ட் இருக்கும், ஸோ அதனால் அதுக்காக விட்டு ரெடி பண்ணினுக்கான். இது ஜங்குக்கும் நோட்டீஸ் பண்ணல என்ன பண்ணினுக்கான்னு. அவனே ஏதோ ஒன்று யோசிச்சுன்னுக்கான். சுகா, என்ன பண்ணினுக்கா? அது வந்து என்ன பண்ணுற? இல்லை சார். ஆமாம், இது ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் தானே? ஆமாம் சார். ஆமாம், தயாங்கோட பீரியட் இன்னும் வரலையே, அதுக்குள்ளே ஏன் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்லாம் எடுக்கிற? சார் அது வந்து உண்மையாக சொல்லு. இல்லை சார், அது நான் இன்னும் படிக்கலை, நான் நெக்ஸ்ட்டு பீரியட் டெஸ்ட்டு அதான் விட்டு ரெடி பண்ணியிருந்தேன். எவ்வளோ ஓப்பனாக சொல்கிற, வா, உன்னோட ஆனஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. இப்போ என்னோடய ஆனஸ்ட் ரியாக்ஷனே தெரியுமா? தயவு செஞ்சு நீங்கள் இந்த வெளில போயிரு. சார் வெளில போடா,
சரி சார் அப்படின்னு சொல்லி போகிறான். பட் ஆனால் ஜிமின் ஹேண்டில் நோட்டீஸ் பண்ணுறான் ஒரு ரிங் இருக்குது. என்ன ஏதோ இந்த ரிங் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, வெளில போடா, என்னடா யோசிக்கிற? ஒன்றும் சார் அப்படின்னு சொல்லி அவன் கையை பார்க்குறான். இங்கே ஜங்குக்கு வந்து வெறும் சுகாவே பார்த்துட்டு போகிறான். ஜிமினையும் ஸ்டார் பண்ணினுக்கான். ஜங்குக் சார் இனிமேல் சுகா கூடலாம் சேராது, புரியுதா? ஓகே சார் அப்படின்னு சொல்லி போயிடுறான். இப்போ கிளாஸும் முடியுது. ஜங்குக் சார் ஸ்டாஃப் ரூம் வா, நான் நோட்ஸ் தரேன். சார் நோட்ஸ் தரேன் வா. ஓகே சார். இப்போ சுகாவும் உள்ளே வந்துடுறான். ஜங்குக்கு அப்போ தான் வெளில போகிறான். சுகா வந்து ஜங்குக்கோட ஹேண்டை பிடிக்கிறான். டேய் இங்கே வாடா கொஞ்சம் நேரத்துக்கு, இங்கேடா வாடா அப்படின்னு சொல்லி லைக் வெளில கூட்டிகிட்டு போகிறான். இங்கே பேசின்னு இருக்காங்க. டேய் ஆமாம் ஒரு ரிங்கு அப்படியே ஜிமின் சாரோட கையிலே இருக்குது, என்னடா? டேய் நான் வந்து சொல்கிறேன்டா, அவர் வேறு என்னை கூப்பிட்றாரு. அவரா? சரி போ அப்படின்னு சொல்லி போகிறான். இப்போ ஜங்குக்கு வந்து ஜிமின் பின்னாடியே போய் எனக்கு பூனைக்குட்டி மாதிரி, சாரி முயல் குட்டி மாதிரி இப்படியே போயின்னுக்கான். இது வந்து தாயாங் வந்து பின்னாடியிலேருந்து பார்த்துறான், ஜங்குக் தானே அப்படின்னு. சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். குட் மார்னிங் சார். ஓகே சிடம் சுகா. சார் ஆமாம் உன் பக்கத்தில் என்ன எம்டி சீட்டுக்கு யார் உட்காரிங்கக்கா? ஜங்குக்கா இங்கே அவன் வந்து ஜிமின் சார் கூப்பிட்டான்னு சொல்லி போயிருக்காரு. கூட்டி போயிட்டானா? கூட்டிகிட்டு போனான்னு பார்த்தனே, என்ன நடந்துன்னுக்கும். சரி இன்றைக்கி டெஸ்ட்டுக்குன்னு தெரியும்ல, எல்லாரும் பேப்பர் எடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே இப்படி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஜிமின் அண்ட் ஜங்குக் தான். இப்போ ஜிமின் வந்து ஜங்குக்கும் உள்ளே போனோடனே ஜிமின் வந்து க்ளோஸ் பண்ணிடுறான் டோரை. சார் என்ன பண்ணுறேன்னா இப்போ பார் அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்குக்கை வால் பின் பண்ணுறான். வால் பின் பண்ணிட்டு சார் என்ன சார் பண்ணுறீங்க? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும். ஆமாம் என்ன கிளாஸே கவனிக்கல? அது சார் சொல்லு. இல்லை சார் அது இன்னைக்கு நைட்டு என்ன நடக்க போகுதுன்னு தான். என்ன நடக்க போதா? நம்ம ஏன் டெமோ பண்ணக்கூடாது? புரியல. இப்போ பார் அப்படின்னு சொல்லி அவன் கிஸ் பண்ண வரான். சார் ஜிமின் இங்கே வேணாம், நம்ம நைட்டு பார்த்துக்கலாம். அதை வைக்கலாம். என்னால் முடியாதுப்பா. ஜங்குக் நீ அவ்வளோ அழகாக இருக்க, என்னாலலாம் முடியவே இல்லை. எனக்கு அப்படியே ஒரு மூட் ஆகுது தெரியுமா? ஜிமின் இங்கே வேணான்ட்டேன், இது காலேஜு, நம்ம வீட்டில் போய் பண்ணிக்கலாம் எது இருந்தாலும் ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறான். அவன் ஷாக்கில் அப்படியே நிற்கிறான். சடனாக கிஸ் பண்ணியிருக்கான ஷாக்கில் நிற்கிறான். எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல ஜங்குக்கு. வெறும் ஜிமின் தான் கிஸ் பண்ணியிருக்கான். செம்மையாக கிஸ் பண்ணியிருக்கான். அப்படியே நெக்கில் சக் பண்ணியிருக்கான். இங்கே ஜங்குக் தான். ஜிமின் இங்கே வேணாம் ப்ளீஸ், இங்கே வேணாம், நம்ம இது காலேஜ், நம்ம வீட்டில் போய் பண்ணிக்கலாம், கம்முனரு அப்படின்னு சொல்லி இப்போ அவன் நெக்கு சக் பண்ணிகிட்டே இப்போ செஸ்ட்டு தான் போகிறான். அப்படியே சக் பண்ணிகிட்டே இருக்கான். ஜங்குக்கால் இந்த ப்ரெஷர் முடியல. இவன் ஃபஸ்ட் டைமும் பண்ணுறான். ஸோ அதனால் இந்த ப்ரெஷர்லாம் அவனால் தாங்கவே முடியல. இப்போ அவன் வந்து ஸ்டாப் பண்ணிடுறான் ஜிமின். இப்போ என்னால் முடியல, ரொம்ப ஆசைப்படுவேன், இங்கேருந்து கிளம்பு. சார் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி இப்போ பட்டன்லாம் போட்டுட்டு ஹேர் ஸ்டைலாம் மாற்றிட்டு லைக் சரி பார்த்துட்டு அப்படியே போயிடுறான். இப்போ தாயாங் வந்து டீச் பண்ணினுப்பான். அப்போ அந்த டைமில் வந்து கிளாஸ் ரூம் போகிறான். சார் மே கமின்? எஸ் கமின். ஆமாம் எங்கே போயிருந்தா? சார் ஜிமின் சார் கூப்பிட்டுருந்தாரு. எதுக்கு? அது ஸ்டாஃப் ரூமில் நோட்ஸ் இருக்கான், நான் இதனால வரலை தான். சரி போய் உட்கார்.
அப்படின்னு சொல்லி இப்போ திரும்பி போகிறான். அப்போ தயாங் வந்து நோட்டீஸ் பண்ணுறான் அவன் நெக்கில் ஹிக்கி மார்க் இருக்கிறத. ஓ, இவன் பண்ணிட்டானா இவனை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக இருக்கான். அந்த அந்த கிளாஸும் அந்த அந்த லெசன் முடியுது. இப்போ வந்து பீரியட் முடிஞ்சோடனே தாங்க சொல்கிறான், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இந்த லெசன்லேருந்து நாளைக்கு டெஸ்ட் வைப்பேன், அதனால் நல்லா படிச்சுட்டு வாங்க. அண்ட் இப்போ எழுந்த டெஸ்ட்டுக்கும் நாளைக்கு எழுந்த டெஸ்ட்டுக்கும் நாளைக்கே உங்களுக்கு மார்க் தந்துடுறேன், ஓகேவா? அண்ட் ஜங்குக் இந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து என் ஸ்டாஃப் ரூமுக்கு வா. சார் நானும் ஒன்றைத்தான் வா. சார் நான் கிளாஸ் டீச்சர் இல்லை. பரவாயில்ல, உன்னோட நோட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் என்னோடய ஸ்டாஃப் ரூமில் இருக்குது, அதுவும் நீ எடுத்துகிட்டு போ. சார் சொல்லத்த செய். ஓகே சார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இங்கே தாயாங் போயிட்டுக்கப்புறம் ஜங்குக் தான் அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரான். பின்னாடியே சுகா வந்து லைக் அந்த கிளாஸில் பின்னாடியே வந்து கேட்குறான், டேய் என்னடா உன்னோட ரிங் அங்கே தாயாங் கையிலையும் இருக்குது, என்னடா நடக்குது? நான் வந்து சொல்கிறேன்றல, கொஞ்சம் இரியேன். சரி ஓகே கூப்பிடாத போ. அப்படின்னு சொல்லி இப்போ போகிறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜங்குக் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பாய். அண்டு ஜிமின் அண்ட் தாயாங் வந்து ஒரு ப்ரொஃபஸர்ஸ் தான், ஒரு லைக் ஜங்குக்கு மட்டும் பர்ஃபெக்ட் ப்ரொஃபஸர்ஸ், ஓகேங்களா? இப்போ தாயாங் பின்னாடியே ஜங்குக் போகிறான். இப்போ அந்த ஸ்டாஃப் ரூம் போன அடுத்த செகண்டே வந்து லைக் தாயாங் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கை வால் பின் பண்ணி அவனோட ஹேண்டும் அப்படியே லாக் பண்ணுறான். என்ன பண்ணுறேன்னா இப்போ அப்படின்னு சொல்லி செம்மையாக அவனோட லிப்ஸை ஹேட் பண்ணுற மாதிரி கிஸ் பண்ணியிருக்கான். அப்படி இவனுக்கு வலிக்குது, அந்த ப்ரெஷர் அவனால் தாங்கவே முடியல. ஒரு கையாலேயே ஜங்குக்கோட 2 கையும் லாக் பண்ணிடுறான் வாலில், லைக் அந்த டோரில். இப்போ ஒரு கை வச்சுட்டு அவனோட பாடியை ரப் பண்ணினுக்கான், ஜங்குக்கோட பாடியை. அந்த ப்ரெஷர் அவனால் தாங்கவே முடியல. அதனால் கேட்குறான், தயாங் போதும் தயாங் ப்ளீஸ் நிறுத்து. ஆமாம் எப்படி ஏன் ஜிமினை உன்னை கிஸ் பண்ண விட்ட? தயாங் நான் ஒன்றும் பண்ணல, அவன் தான் பண்ணான். அவன் பண்ணானா விட்டுருவியா? நான் தானே ஃபஸ்ட்டு பண்ணணும்னு சொன்னேன். நான் தானே ஃபஸ்ட்டு பண்ணணும்னு சொன்னேன். ஆமாம், இது உன்னோட பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவன் செம்மையாக இவன் ஜிமின் இங்கெல்லாம் இக்கி மார்க்ஸ் கொடுத்தானோ அங்கே எங்கெங்கெல்லாம் சக் பண்ணானோ அதே இடத்துல அதே பாயிண்டில் செம்மையாக சக் பண்ணுறான். இது வேறு அவனால் அந்த பெயினும் தாங்க முடியல, ப்ரெஷரும் தாங்க முடியல, செம்மையாக வலிக்குது அவனுக்கு. அவன் மோன் பண்ணுறான், தயாங் நிறுத்து, வலிக்குது நிறுத்து. கம்னரு, நான் அப்படி தான் பண்ணுவேன், ஏன்னா இது பனிஷ்மெண்ட் உனக்கு. தயாங் விடு தயாங், அது ஜிமின் தான் பண்ண, நான் இல்லை, நான் எதுவுமே பண்ணவே இல்லை. இருந்தாலும் அவன் தானே ஃபஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இப்போ செம்மையாக பண்ணினுக்கான். அவனுக்கு ரொம்ப வலிக்குது. இப்போ ஜங்குக்கோட பேண்ட்டே ரிமூவ் பண்ணிடுறான். என்ன பண்ணுற? இங்கே பாரு, இது காலேஜ், யாருக்கெல்லாம் தெரிஞ்சனக்கா ரொம்ப கஷ்டம். இங்கே வேணாம் சொன்னால் கேளு, இது வேறு சவுண்ட் ப்ரூஃப் ரூம் கூட இல்லை. அதுதான் நானும் சொல்கிறேன், சவுண்ட் ப்ரூஃப் ரூம் இல்லை, ஸோ கத்தாமல் இரு. தயாங் இங்கே பாரு, இங்கே வேணாம், நம்ம வீட்டில் போய் பண்ணிக்கலாம். இதுதான் நான் ஜிமின்கிட்டேயும் தான் சொன்னேன், இதுதான், ப்ளீஸ் இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ண போகிறான் தயாங்க. அந்த டைமில் நம்ஜூன் தான் கால் பண்ணுறான். லைக் அவன் வந்து ப்ரொஃபஸர் இல்லை, பிரின்சிபல், ஹெச்ஓடி. அவன் வந்து அவனுக்கு கால் பண்ணான். எந்த மயிரை கால் பண்ணுது இந்த டைமில்? இரு அப்படியே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஸோ என்ன தான் எனக்கு வேணுமா? சரி இரு கம்னர், ஓகேவா? சரி அப்படின்னு சொல்லி அவன் வந்து அட்டன் பண்ணான். என்ன ஆச்சாயாம்? டேய் நீங்கள் பிரின்சிபல் ரூமுக்கு வாங்கடா. ரூமுக்கு வாங்கடா. சரி ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு, வரேன். எனக்கு இப்போவே நீங்கள் வேணும், வாங்க. சரி வரேன். இங்கே பாரு, இங்கே இரு, புரியுதா? 1 இன்ச்சு கூட நகரக்கூடாது, இங்கே இருக்க, சரியா? சரி அப்படின்னு மட்டும் தலையை மட்டும் ஆட்டுறான். இப்போ அவன் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு தயாங் வந்து வெளில போயிடுறான். இது வந்து ஜங்குக்கு நோட்டீஸ் பண்ண அடுத்த செகண்டே அங்கே வந்து பட்டன் போட்டுட்டு அப்படியே பேண்ட்டெல்லாம்
அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு தலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவன் வந்து தாங்க போன அடுத்த நிமிஷமே அவன் அங்கேருந்து ஓடிடுறான். இது வந்து சுகா வெளிலேருந்து பார்க்குறான். ஐயோ இவன் வரானே சங்கு சங்கு சுகா டேய் என்னாச்சுடா சுகா? அது வந்து இப்போ வந்து என்னென்ன நடந்திருக்கும் லைக் 2 வீக்ஸ் முன்னாடி என்ன நடந்திருக்கோன்னா லைக் ஜங்குக்கோட பாட்டிக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிடும். அவங்களுக்கு 2 பசங்க. லைக் ஜங்குக்கோட அம்மா தான் வந்து முதல் பொண்ணு. லைக் தாயாங் ஜிமினோட அம்மா அப்பா லைக் அவங்க அப்பா வந்து தம்பி. ஓகேங்களா? தாயாங்கும் ஜிமினும் அவங்க அத்தை பையன்தாங்க லைக் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா அவங்க பாட்டி வந்து சொல்லியிருப்பாங்க, இங்கே பாரு நான் கடைசி காலத்தில் எப்போ வேணால் செத்துருவேன். நீங்கள் எனக்கு ஜங்குக்கோட கல்யாணத்தை நான் பார்த்தே ஆகணுன்றாங்க. பட் ஆனால் ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க, யாரை கல்யாணம் பண்ணுறது? இவனை யார்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? அதே மாதிரி இன்னும் இவன் ஸ்கூலில் கூட முடியல. அதான் உன் தம்பி பசங்க இருக்காங்கள, அலையானா ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். எது அவனையா? சத்தியமாக முடியாது. அவன் லவ் பண்ணிவிட்டு இங்கேயோ ஓடிட்டான். இதை வேறு நான் அவனை கண்டுபிடிச்சி இவனை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கால் பண்ணி அவனை கூப்பிடு. உங்கள் சண்டேலாம் அப்புறமா வச்சுக்கோங்க. ஷோபா இருங்க நான் அவனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ கால் பண்ணுறாங்க. லைக் தாயாங்கோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் உன் பசங்களாம் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே ஈவினிங் டைமில் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜங்குக் அப்போ 12th முடித்து ஃபஸ்ட் இயர் படிக்கிற பையன் லைக் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு. இப்போ தான் காலேஜ் ரீசெண்டாக சேர்ந்துருப்பான். அப்போ அவங்க வராங்க. உள்ளே வரத்தான் அவங்க மாமா லைக் ஜங்குக்கோட மாமா வந்தோடனே, இங்கே அம்மா என்னாச்சும்மா? டேய் இது வயசான காலத்தில் வர நார்மல் ஹெல்த் இஷ்யூ தான்டா. இங்கே பாரு நான் எப்போ வேணால் செத்துருவேன். உன் பையனுக்கு எந்த பையனாச்சு யாருன்னா ஒரு பையன் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிவே, எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ எனக்கு ஜங்குக்கோட கல்யாணத்தை பார்த்தே ஆகணுன்றாங்க. பட் ஆனால் அவங்க 2 பேருக்கும் லைக் ஜங்குக்கோட அம்மாவுக்கும் தாயாங்கோட அப்பாவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அம்மா யாரம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறது? இவங்க 2 பேருக்கும் ஈச்சாக யாருக்குமே தெரியாதுல்ல. அவங்க 2 பேரும் பழகிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் அவங்க யார்கிட்டனா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சிட அவ்வளோதான் அப்படின்றாங்க. சரி இருங்க நான் என் பசங்களை கூப்பிட்றேன்னு சொல்லி லைக் அங்கே தான் நிற்கிறாங்க. டேய் ஜிமின், தாயாங், நம்ஜுன் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ மாமா தான் வந்து லைக் ஜங்குக்கோட மாமா தான் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இவன் மூத்த பையன் நம்ஜுன், இவன் 2வது பையன் ஜிமின், இவன் தான் லாஸ்ட்டாக பிறந்த தாயாங்மா. நீங்களே சொல்லி கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. அக்கா நீங்கள் ஜங்குக்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள் யார் யார் வேணும்னு. பட் ஆனால் ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. அவன் இப்போ தானே ரீசெண்டாக காலேஜே சேர்ந்துருப்பான். அப்போ அங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸ் 2 ப்ரொஃபஸர் தான் ஜிமின் அண்ட் தாயாங்கும் ஜிமினுக்கும் ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே இவங்க 2 பேருக்கும் போட்டி வரும். எனக்கு ஜங்குக் தான் வேணும், எனக்கு தான் ஜங்குக் வேணும். 2 பேரும் போட்டி போட்டு நிற்பாங்க. இது வந்து நம்ஜுன் வந்து அந்த காலேஜோட லைக் ஒரு ஹெச்ஓடி. இதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஏது இவங்க மாமா பசங்களா? ஐயோ ஆண்டவரே, கடவுளே நம்மளுக்கு கல்யாணம் நடந்துடக்கூடாது, அதுவும் இவங்க கூட நம்மளுக்கு கல்யாணம் நடந்துடக்கூடாது அப்படின்னு அப்படி அவன் வந்து மனசுலேயே நினச்சினுக்கான். இப்போ நம்ஜுன் அப்போ தான் வந்து சொல்கிறான், அப்பா அம்மா சொல்கிறா, அப்பா நான் வந்து ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கேன், பேர் ஜின்னு. டேய் என்னடா பேசுகிற? உண்மையாகவா? ஆமாப்பா, நான் இன்னும் ஜிம்மெல்லாம் கட்டிக்க முடியாது, நான் ஜின்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அங்கே ஒரு சின்ன ஆர்குமெண்ட் நடக்குது. லைக் மாமாவோட அம்மா தான் சொல்கிறாங்க, டேய் அப்புறமா உங்கள் லைக் உங்கள் சண்டையை வச்சுக்கோங்கடா அப்பையும் பிள்ளையும், ஃபஸ்ட்டு ஜங்குக்கு என்ன ஒரு வழி சொல்லுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தாங்க தான் முன்னாடி வந்து நிற்கிறான். இல்லை நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் எப்போலேருந்து அவனை பார்த்துன்னு தான் இருக்கேன் அப்படின்றாங்க.
எங்கே ஜிமின் வந்து நிற்கிறான், அதெல்லாம் முடியாது, நான் தான் அவனை மேரேஜ் பண்ணிப்பேன், இல்லை நான் தான் 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. இது அவங்க அப்பா, டேய் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவீங்க, இதுக்கும்மா அம்மா எப்போ இவனை ஜிம்மனை பார்த்தீங்க அப்படின்றாங்க. இவன் எங்களோட ஸ்டூடெண்ட் தான் அப்படின்றாங்க. டேய் இவன் என் கிளாஸில் இருக்க பையன், நான் தான் கட்டிப்பேன் ஜிம்மன் தான் சொல்கிறான். இல்லை நான் அவனோட ஃபிசிக்ஸ் டீச்சர், எனக்கு நான் ஒரு வேளை அவன் ஃபிசிக்ஸில் வேறு வீக்கு, நான் அவனுக்கு சொல்லித்தரேன், எனக்கு அப்படியே மேரேஜ் பண்ணால் அவனுக்கு நான் ஸ்டடீஸை சொல்லி தந்த மாதிரி தானே இருக்கும்னு. நீ ஏன் முட்டை வாங்கிட்டு தான் வந்த, நான் நம்பிச்சுன்னு தான் அவனை சேர்த்தான் அப்படின்னு ஜிம்மன் அவனை கலாய்க்கிறான். இங்கே சண்டை போட்டுக்கிறாங்க செம்மையாக. எங்கள் அப்பா லைக் தாயாங் ஜிம்மனோட அப்பா சொல்கிறாங்க, டேய் சண்டை போடுறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்கடா, ஏற்கனவே ஹார்ட் அட்டாக்ல வந்து செத்துனுக்காங்க பாட்டி, இதை வேறு அம்மா நீ ஏன் சொல்லுமா, யாரும்மா இந்த 2 தடலுக்கு அந்த பையனை கட்டி கொடுக்குறது அப்படின்னு. பா என்னப்பா உன் பெத்த பையன்கிட்டயே இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க, பின்ன என்னடா உங்களை தழுதலுன்னு சொல்லாமல் வேறு என்னடா சொல்ல, பாவுண்டா ஜங்குக்கு உன்கிட்ட வந்து தவச்சுனுக்கான் அப்படின்னு. இங்கே ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. இங்கே பாட்டி ஜங்குக்கு தான் கூப்பிட்றாங்க. ஜங்குக் உனக்கு இவங்க 2 பேர்த்துல யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான், அதனால் ஜிம்மனை சொன்னாலும் எனக்கு ஓகே தான், தாயாங் சொன்னாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்றாங்க. சரி மூத்த பையன் லைக் 2வது பையனை நீ கட்டிக்கிறியா, லைக் ஜிம்மனை நீ கட்டிக்கிறியா அப்படின்னு பாட்டி சொன்னோன்னே தாயாங் அதெல்லாம் முடியாது பாட்டி, நான் தான் ஜங்குக்கை கட்டிப்பேன் அப்படின்றான். இங்கே ஜிம்மன் பாட்டி என்ன தானே சொன்னாங்க, நான் தான் அவனை மேரேஜ் பண்ணிப்பேன், இல்லை நான் தான் ஜிம்மன், நீ மூத்த பையன் சொன்னனால என்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் தான் அன்பை வச்சுருக்கேன் அப்படின்றான். இங்கே பாரு, நான் ஃபஸ்ட்டு டேலேருந்து அவனை லவ் பண்ணியிருக்கேன், அவன் அட்மிஷன் போட்டதுலேருந்தே நான் பார்த்துன்னுக்கேன், அவனை எனக்கு தான் வேணும் அப்படின்னு ஜிம்மன் தாயாங் 2 பேரும் போட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே டேய் நிறுத்துங்கடா அப்படின்னு பாட்டி தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கடா ஜங்கு, நீ 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறியா, அவங்க நல்ல பசங்க, உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, உன் ஸ்டடீஸுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக்கு அங்கேயே மயக்க போட்டு வீழ்ந்துருவான் போல். அப்படி இருக்குது. என்னது 2 பேருமே? பாட்டி என்ன சொல்கிறீங்க? டேய் இந்த பாட்டிக்காக இது கூட பண்ண மாட்டியா, அங்கே பார் உனக்காக எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க பார், உன்னை நல்லா பார்த்துப்பாங்கடா அப்படின்றாங்க. பாட்டி அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு ஜிம்மன் தான் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கை பார்த்து டேய் நான் அழகாக இருக்கேனா இவன் அழகாக இருக்கானான்னு அப்படி கேட்குறான். இங்கே தாயாங்க டேய் அழகெல்லாம் முக்கியம் இல்லை, நான் உன் கூட நல்லா தானடா உன்கிட்ட பழகியிருந்தேன், இப்போ நீ நான் உன்னோட ஃபிசிக்ஸ் தரேன், நான் உன்கிட்ட எப்படி பழகியிருந்தேன் உனக்கே தெரியும்ல, காலேஜில் நான் நல்லா அவங்க கூட ஜாலியாக தானே பழகியிருந்தேன் அப்படின்னு தாயாங்க மாற்றி கேட்டுருக்காங்க. தாயாங்க வந்து நான் நல்லா தானே உன்கிட்ட பழகினேன்னு, ஜிம்மன் வந்து நான் அழகாக இருக்கேனா இல்லையா நீயே சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஜங்குக் தான் ஐயோ 2 பேரும் நிறுத்துங்க, பாட்டி சொல்லிட்டு நான் செய்கிறேன், நான் அவங்க 2 பேரையும் மேரேஜ் பண்ணிக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு தான் போகிறான். இப்படி சொன்னதே அவனுக்கு பக்குன்னு இருக்குது. ஐயோ நான் அவங்க முன்னாடி கத்திட்டேன் நான். இங்கே அம்மா நம்ம அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னு ஜெமினும் தாயாங்கும் 2 பேரும் அவங்க மூஞ்சி பார்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. எங்கள் மாமா லைக் ஜங்கு கூட மாமா தான், டே இப்போ சந்தோஷமாடா, இப்போ ரொம்ப சந்தோஷமா 2 பேருமே கட்டிக்கிறேன்றான், போதுமா இங்கேருந்து கிளம்புங்க, கல்யாண வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடறான். இங்கே இது சொன்னோன்னே பாட்டிக்கும் சந்தோஷம். இங்கே ஜங்கு கூட அம்மாவுக்கு தான் என்ன சொல்கிறதுனே தெரில, அங்கேயே உட்காரிட்டாங்க, தண்ணி லைக் நெஞ்சை பிடிச்சிட்டு அங்கேயே உட்காரிட்டாங்க. ஐயோ பாவம் என் ஜங்கு இப்படி தவிச்சுன்னுக்கான், டே புள்ளைய வளர்க்க சொன்னால் சாத்தாங்க வளர்த்து வச்சுருக்கேடா அப்படின்னு. சாரிக்கா இந்த பண்ணாடங்க இப்படி பண்ணால் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு 2 பேரும் பேசினுக்காங்க. இன்னும் ஜங்குக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போகுது, நான் இன்னும் படிப்பே முடிக்கலாம், அதுக்குள்ளே எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு அவ்வளோ கஷ்டப்படுறான். இங்கே தாயாங் அண்ட் ஜிம்மன் 2 பேரும் இங்கே சந்தோஷத்தில் குதிச்சுன்னுக்காங்க அவங்கவுங்க ரூமில். ஐயா ஜங்குக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஜங்குக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி அந்த அந்த ஒரு வாரத்தில் கல்யாணமும் நடக்க போகுது. இப்போ சர்ச்சில் தான் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து
இப்போ ஃபாதர் தான் கேட்குறாங்க, ஜங்குக்கு நீ ஜிம்மனை திருமணம் செய்ய சம்மந்தமான்னு கேட்குறாங்க. ஜங்குக்கும் சம்மந்தம் சம்மந்தம் 2 தடவை சொல்கிறான். இங்கே தாயங்கிட்ட கேட்குறாங்க, தாயங்காயினி ஜிம்மனை திருமணம் செய்ய சம்மந்தமா? சம்மந்தம் ஃபாதர் சம்மந்தம் அப்படின்றாங்க. இங்கே ஜிம்மன் கேட்குறாங்க, ஜிம்மனாயினி தாயாங்கும் ஜங்குக்கும் திருமணம் செய்ய சம்மந்தமா அப்படின்னு கேட்குறாங்க. வெறும் ஹெட் ஷேக் தான் பண்ணுறான் ஓகேன்னு. ஜங்குக்கு ரொம்ப சோகமாக இருக்கான். அவன் லைக் ஹெட் ஷேக் தான் பண்ணால, அதை பார்த்து ஜிம்மனுக்கும் தாயாங்கும் ஒரு மாதிரி ஆகுது, ஹெட் ஷேக் மட்டும் தானே பண்ணுறான்னு. அதுக்கப்புறம் ரிங் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ரிங்கும் மாட்டி விடுறதுக்காக இருக்காங்க. இதுலேயே ஜிம்மனுக்கும் தாயாங்கும் சண்டை, நான் தான் ஃபஸ்ட்டு போட்டு விடுவேன்னு. ஆனால் அங்கே இருக்க ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை, அப்படியே தான் கையை நீட்டின்னு இருக்கான் 2 கையும். லைக் அவங்க 2 பேரும் ஜங்குக்கோட கையை பிடிச்சி நான் தான் போடுவேன்னு போட்டுன்னுருக்காங்க. டேய் நான் தான் ஃபஸ்ட்டு போடுவேன், ஜிம்மன் நீ தான் எப்போவுமே போட்டுனுக்க, நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன், இல்லை நான் தான் மூத்த பையன், நான் தான் போடுவேன் அப்படின்றாங்க. இங்கே தாயாங்க சொல்கிறான் நான் தான். ஜிம்மன் இதை பார்த்து ஜிம்மன் வந்துட்டு, அங்கே பாரு ஜங்குக்கோட ஃபேஸை, அவங்க ரொம்ப டல்லாக இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாம் போதுமா? சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேரும் அட் எ டைமில் போடுறாங்க. இப்படியே கல்யாணமும் முடியுது. வீட்டில் பேசினுக்காங்க. டேய் ஜிம்மன் தாயாங் இங்கே வந்து வாங்க. என்னப்பா? இங்கே இப்போ உன் அத்தை சொல்கிறாங்க, இப்போல்லாம் வேணாம், ஜங்குக்கு ரொம்ப சின்ன பையன், இப்போ வேணாம், நம்ம கொஞ்ச நாள் போட்டோம், நல்ல நாள் பார்க்கலாம், இந்த வாரம் நல்ல நாள் இருக்குது. பட் ஆனால் அவன் இன்னும் இந்த கல்யாணம் பற்றி அவன் இன்னும் ஷாக்கில் தான் இருக்கான். ஸோ அதனால் நம்ம அடுத்த வாரம் என்ன ஒரு நாள் வச்சுக்கலாம் போதுமா? சரி ஜங்குக் ஓகேன்னு சொன்னா எனக்கு ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே ஜங்குக் சைடில் தான் உட்காடுறான். இப்போ மாமா வந்து லைக் ஜங்குக்கோட மாமா வந்து ஜங்குக்கிட்ட கேட்குறாங்க, ஜங்குக் இல்லை ஓகே தானே, அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் நைட் வச்சா ஓகே தானே? ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அம்மா நீங்கள் பாட்டி என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்றாங்க. இதுவும் சரி ஓகேன்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு வாரம் வந்து இப்படியே ஜங்குக் வந்து சைலண்ட்டாகவே இருக்கான். இதை பற்றி எப்படிடா இது மாதிரி நடந்தது, இது கனவா நிஜமான்னு அப்படி இருக்கான். இப்போ இது வந்து இதெல்லாம் நடந்தது சுகா கிட்ட தான் சொல்லினுக்கான். சுகா இது கேட்டோன்னே, டேய் இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. டேய் நானே அந்த ஷாக்கில் நிற்கிறேன், நீ வேறு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நைட்டு, நான் இப்போ காலேஜில் இருக்கேன். சரி கவலைப்படாத விடு, பயமாக வேறு இருக்குது சுகா. இப்போ ஜிம்மன் அண்ட் தாயாங் லைக் நம்ஜுனோட ரூமில் தான் இருக்காங்க, லைக் பிரின்சிபல் ரூமில் தான் இருக்காங்க. நம்ஜுன் வந்து திட்டினுக்கான், செம்மையாக கழுவி ஊற்றினுக்கான். ஏன்டா ஜிம்மன் காலங்காத்தாலே ஜக்குக்கு கூட்டிகிட்டு போய் என்னடா பண்ணீங்க? காலங்காத்தாலே உன் ஸ்டாஃப் ரூம் கூட்டிகிட்டு போனேன். ஹாயாங் நான் ஒன்றும் பண்ணலை, நான் என்னோடய நோட்ஸ் லைக் இத்தனை நாளாக லீவ் போட்டால நோட்ஸ் கொடுக்கறதுக்காக தான் என் ஸ்டாஃப் ரூம் கூட்டிகிட்டு போனேன். தெரியுது நல்லா தெரியுது. அவன் காலையில் நல்லா நீட்டாக ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போனவன் எப்போ அவன் ரூம்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் நசுங்கி அப்படியே கசுங்கி இருக்கு. நீ என்ன பண்ணியிருப்ப? ஹயாங் அதெல்லாம் இல்லை. ஆமாம் நீ எதுக்கு உன் ரூம் கூட்டிகிட்டு போன அவனைய? அது ஒன்றும் இல்லை ஹயாங், அதுதான் ஜிம்மன் சொன்னது தான், நான் என்னோடய நோட்ஸ் கொடுக்கறதுக்காக தான் அவனை கூப்பிட்டேன். நல்லா நோட்ஸ் கொடுத்தீங்கடா. ஆமாம் போகும்போதும் நோட்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகல, வரும்போதும் எந்த நோட்ஸும் எடுத்துகிட்டு வரல, நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன். என்னடா நடக்குது உங்களுக்குள்ளே? இது காலேஜ், நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் உங்கள் பெட்ரூம்லாம் இல்லை. என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் மனசில்? அவன் சின்ன பையன், அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொன்னான் தெரியுமா என்கிட்ட? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்குள்ளே நான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களேன்னு என்கிட்ட ஒரு தடவை சொன்னான். அது உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் 1 வீக் நாங்கள் தள்ளியே போட்டோம். நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, அசிங்கமாக உங்களுக்கு. இது வேறு காலேஜ், உங்கள் காலேஜ்னால் என்ன வேணால் பண்ண நினைக்கிறீங்களா? வெளியில் கேட்டால் என்ன ஆகும்? நான் என்ன பண்ணோம், அவன் எங்கள் ஒய்ஃபு, அதனால் உங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை தெரியும்ல. இன்றைக்கி தானே ஃபஸ்ட் நைட்டு, கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா என்னவா? சாரி ஆயா,
நீ ஜிமின் என்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. போய் ஜங்கு கிட்ட தான் சொல்லணும். ஜங்கு பாவம் சின்ன பையன், இப்போ தான் ஃபஸ்ட் இயரே படிச்சுன்னுக்கான். அந்த டைமில் போய் இவங்க 2 பேருக்கும் கண்ணில் மாட்டி அவன் தவிச்சுன்னுக்கான். எல்லாம் நம்ம பாட்டியை சொல்லணும். ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி பார்த்தே ஆகணும், அப்போ தான் நான் கண்ணு மூடுவேன் அப்படி சொல்லி இருந்தாலும் அவங்க இன்னும் சாகவே இல்லை. அப்புறம் எனக்கு கடுப்பு பெருதுமா, நீங்கள் 2 பேரும் பண்ணது எனக்கு தாண்டா அசிங்கமாக போகுது. உனக்கு இன்னும் அசிங்கமாக போகுது. பின்ன என்னடா, நான் இந்த காலேஜில் நான் தானே ஹெச்ஓடி. தயவு செஞ்சு இதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, இந்த காலேஜில் ஒரு பேர் இருக்குது, அதை நீங்கள் கெடுத்து விட்றாதீங்க. இது ஒன்றும் உங்கள் பெட்ரூமும் இல்லை, புரியுதா? இது காலேஜ். உங்கள் ஸ்டாஃப் ரூம் வந்து உங்கள் பெட்ரூம் இல்லை, புரியுதா? அவனை கூட்டிகிட்டு போகாதீங்க. அவன் இன்னும் படிக்க முடிக்கல. நாங்கள் டீல் என்ன பண்ணியிருந்தோம் தெரியும், லைக் என்ன பேசணும் தெரியுமா? காலேஜ் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நைட் வச்சுக்கலான்னு நாங்கள் பேசிக்கிட்டோம். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நாங்கள் இன்றைக்கி வச்சுருக்கோம், புரியுதா? புரியுது. இங்கே பாருங்கள், அவனை எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் அது பண்ணுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஆமாம், அவனை என்ன பண்ணீங்க? அவனை என்ன பண்ணீங்க? இப்போ எங்கே இருக்கான்? அவன் என் ரூமில் தான் இருக்கான். ஐயோ கடவுளே, ஏன்டா உன் ரூமில் வச்சுருக்கான் அவனையா? அவன் என்ன பொருளாடா? அவனும் ஒரு மனுஷன் தானடா. ரூமில் வச்சு என்ன லாக்கரில் போட புரியா அவனையா? ஷுப்பா, இங்கே பாருங்க, இந்த மாதிரி பண்ணதான் இருந்தால் உங்கள் காலேஜே நான் சேர்க்கலை, புரியுமா? நீங்கள் கிளம்புங்க. நீங்கள் வேலையே செய்யலைனாலும் உங்களுக்கு நான் காசே தந்துடுறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணதுக்காகவே காலேஜ் வராதிங்க, புரியுதா? புரியுது. நீங்கள் கிளம்புங்க. சரியா அப்படின்னு சொல்லி இப்போ போகிறாங்க. இப்படியே அந்த டேவும் முடியுது. லாஸ்ட்டாக பண்ணதோட தான் லைக் அந்த தாயாங்கோட ரூமில் பண்ணது தான். அதுக்கப்புறம் தாயாங் ஜிமன் கிளாஸ் ரூம், லைக் ஜங்கு கூட கிளாஸ் ரூமுக்கே வரல. இப்படியே அந்த நாளும் முடியுது. இப்போ ஜங்குக்கு எதுக்கு பயந்தானோ, இப்போ எதுக்காக நைட்டுக்காக பயந்தானோ, ஃபஸ்ட் நைட் இன்றைக்கி நடக்க போகுதுன்னு பயந்தானோ, இப்போ அதுதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. சுகா கிட்டே சொல்லிகிட்டே வரான், ரொம்ப பயமாக இருக்குடா, என்ன நடக்குமோன்னே தெரில, ஸ்டாஃப் ரூம்லேயே செம்மையாக என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. பயப்படாதடா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சந்தோஷமாக இரு, சரியா? போடா அப்படின்னு சொல்லி இப்போ அவன் வீட்டுக்கும் போயிடுறான். ஒரு 6 மணிக்கு மேலே தான் வரான் வீட்டுக்கும். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபஸ்ட் நைட்டும் ஸ்டார்ட் ஆகும்போது இவன் இன்னும் ரூமில் ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காரின்னுக்கான். இங்கே தாயாங் ஜிமனுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கான். பட் ஆனால் பயத்தையும் இருக்கான், என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா ஸ்டாஃப் ரூம்லேயே அப்படி பண்ணிட்டாங்களேன்னு கிஸ் பண்ணது ரொம்ப வலிக்குது. இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஐயோ பயமாக இருக்கேன்னு சொல்லி அவ்வளோ அவ்வளோ பயப்படுறான். இந்த இடத்துல ஜிம்முனும் தாயாங்க வெயிட் பண்ணியிருக்காங்க நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகணும்னு. ஏன்னா ஒரு 11 o'clock மேலே தான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் வெளியே இருங்க, உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெரியல ஜங்குக்கு. இவன் ஒரு 10 மணிக்கு அங்கே உள்ளே போயிருப்பான். அவன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி தூங்கியிருப்பான். எங்கே தாயாங் ஜிமன் தான்மா டைம் ஆயிடுச்சாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இருங்க பொறுமையாக இருங்க, இப்போ தான் 10:20 ஆகுது, இப்போ தான் 10:30 ஆகுது, இப்போ தான் 10:40 ஆகுதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்களும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 5 minutesல 11 o'clock ஆயிரும். அவங்க அந்த டோர்கிட்டே வெயிட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்ஜுன் தலையிலே அடிச்சுக்கிட்டு, ஏண்டா இப்படி இருக்கீங்க, வெக்கமாகவே இல்லையா? அதெல்லாம் இல்லை, நீ கொஞ்ச நாள் முட்டிரு அப்படின்னு ஜிமன் தான் சொல்கிறான். அம்மா டைம் ஆயிடுச்சாம்மா? ஆயிடுச்சு, இன்னும் 1 நிமிஷம் தான் வெயிட் பண்ணேன். சரி ஐயோ இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? ஆஹா முடியலையே அப்படின்னு தாயாங்க அவன் அப்படியே குதிச்சு நிற்கான் அப்படியே எக்ஸைட்மெண்ட்டில். இப்போ டைமும் ஆயிடுச்சுன்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக போகாதீங்கடா, இருங்கடா, அவன் பயந்துட போகிறான், ஸ்லோவாக திறந்து போங்க. ஓகே அப்படின்னு சொல்லி பொறுமையாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் ஜிமின் டோரை ஸ்லோவாக திறந்து பார்க்குறான். அப்படின்னா ஜங்குக்கு அங்கே தூங்கிட்டான், அப்படியே உட்காரிட்டே தூங்கிட்டான். இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணதுன்னு சொல்லி தூங்கிட்டான்.
இங்கே ஜிமின் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான், தூங்கிட்டான் அப்படின்னு. இங்கே என்னடா இங்கே நிற்கிற, உள்ளே போடா, வந்து பாரு உன் ஒய்ஃபை. என்னது என்னாச்சு சொல்லி எட்டி பாறான். இப்போ 2 பேரும் இடுப்பில் கையை வச்சுட்டு அப்படியே லிப்ஸை பைட் பண்ணியிருக்காங்க. என்னடா பண்ணுறாங்க, ஃபஸ்ட் நைட்டுன்னே மறந்துட்டானா, நல்லா தூங்கினுக்கான். எங்கே என்னடா உள்ளே போல அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து எட்டி பார்க்குறான். பார்த்து தூங்கிட்டான். இங்கே சிரிக்கிறான். ஐயோ இதுக்கு தான் 10 o'clock உள்ளே போயிட்டான்ல, அதனால தான் நம்ம நல்லா வெயிட் பண்ணி இருந்திருப்பான், தூங்கியிருப்பான். நீங்கள் யார்ட்டுமே இன்ஃபார்ம் பண்ணலையா 11 o'clock மேலே தான் நல்ல நேரம்னு? ஐயோ சொல்லவே மறந்துட்டேன் நம்ஜுன். ஐயோ மா ஏமா இப்படி பண்ணுறீங்க? சரி விட நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கும் நல்ல நாள் தான். ஐயோ அதெல்லாம் முடியாது, அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. சரி நாங்கள் வெயிட் பண்ணுறோம், அவன் ஏந்துக்கலான்னா இல்லையான்னு. சரி போங்க. அதே மாதிரி 12 o'clock லைக் ஒரு 1 o'clock மேலே நல்ல நேரம் முடிஞ்சிடும், அதுக்குள்ளே உங்கள் நல்ல நேரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி இப்போ உள்ளே தான் போகிறாங்க. உள்ளே போய் கதை சாத்திட்டு இருக்காங்க. டே பாவண்டா ஜங்குக்கு பார்த்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே போய் வெயிட் பண்ணுறாங்க. 1/2 hour ஆகுது. ஜிம்மன் தான் டே இன்னும் எவ்வளோ நேரம் தான் தூங்குவான் தெரியலையே, எழுப்பி விட்டுலாமாடா? சரி எழுப்பி விட்டுறான் அப்படின்னு சொல்லி தூங்கினுக்கு லைக் அது வந்து அவன் தட்டி பார்க்குறான் ஜிம்முன்னு. அப்போல்லாம் ஏற்றுக்கவே இல்லை. தயாங் வந்து ஷாக் ஆகிறான். என்னடா இப்படி எழுப்புறோம் ஏற்றுக்க முடியும், இரு நான் ஐடியா பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லி காலை டிக்கல் பண்ணுறான். கிச்சு மூட்டுவாங்களோ அந்த மாதிரி பண்ணி விட்றான். என்னடா இதுலேயும் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். இரு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி இப்போ கிஸ் பண்ணுறான். அப்போ சடனாக ஏற்றுக்கிறான். யாராவது ஜிம்மன் என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுற? நான் வெயிட் பண்ணியிருந்தேன் தூங்கிட்டேன்னு சொல்லு. நாங்கள் வந்து 1/2 hour ஆகிடுச்சு. 1/2 hour ஆகிடுச்சா? 10:30 ஆகிடுச்சாண்ணா? 11:30டா. நான் 10 o'clock தானே வந்தேன், 1/2 hour தானே தூங்கணுன்றீங்க. சரி 1/2 hour தான் வந்தேன். நீங்கள் இல்லைடா 11 o'clock மேலே தான் நல்லா நேரம்ன்றாங்க. அதான் நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிட்டோம். உண்டையா வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நினச்சி நாங்களும் வெளியே உட்காட்டோம். ஐயோ கடவுளே. சரி அதான் நல்ல நேரம் முடிஞ்சிருக்கோம், தூங்கிடலாம். இப்போ தான் நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஏந்துடுறா. என்ன பண்ண போகிறீங்களா இப்போ அப்படின்னு சொல்லி ஜிம்மன் செம்மையாக கிஸ் பண்ணியிருக்கான். எங்கே தயாங்க இதை பார்த்துருக்கான். எனக்கும் என்ன வழி விட்றான் அப்படின்னு சொல்லி இவன் நெக்கை போய் செக் பண்ணியிருக்கான். ஒரு கையை வந்து தயாங்க லாக் பண்ணிட்டான், இன்னொரு கை வந்து ஜிம்மன் லாக் பண்ணிட்டான். 2 பேர் ப்ரெஷராக அவனால் தாங்க முடியல, ஸ்டாப்பும் பண்ண முடியல. ஜிம்மன் விடுங்க, 2 பேரும் விடுங்க. ஐயோ வலிக்குது தயம். ஐயோ கடிக்காத, வலிக்குது. கம்னரு தூங்கிட்டல, ஈரா வரேன் அப்படின்னு சொல்லி செம்மையாக பண்ணியிருக்காங்க. இப்போ 2 பேருமே ஜஸ்ட்டாக தான் நல்லா சப் பண்ணியிருக்காங்க. காலையில் பண்ண அந்த இக்கி மார்க்ஸ்லேயே திரும்பி பண்ணுறாங்க. ஐயோ அதே இடத்துல பண்ணாதீங்க, வலிக்குது. தயாங் ஸ்லோவாக பண்ண. ஜிம்மன் வலிக்குது, ஜிம்மன் ப்ளீஸ் ஸ்லோவாக பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி செம்மையாக பண்ணியிருக்காங்க. இப்போ 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. நான் தான் கீழே பண்ணுவேன், நான் தான் ஃபஸ்ட்டுன்னு. ஆக மட்டும் என்னை வச்சு நல்லா செய்ய போறீங்க. நீ ஜிம்மன் நீயே கீழே போடா, நீ தான் ஸ்லோவாக பண்ணுவேன்னு சொல்கிறான். பார்த்தியா ஜங்குக்கே சொல்லிட்டான் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி கீழே பாட்டம் போகிறான். இங்கே ஏண்டா நான் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி இப்போ இன்னும் நிறையா கிஸ் கொடுத்து சக் பண்ணியிருக்கான். அப்படி வலிக்குது அவனுக்கு. இங்கே ஜிம்மன் ஸ்லோவாக பண்ணுவான்னு பார்த்தா அவன் தான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறான். இன்செட் ஃபாஸ்ட்டாக பண்ணி அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். இப்போ தயாங் வந்து மெல்லமாக ஜங்குக்கு தூக்கி அவன் மேலே ஓவர் பண்ணிடுறான். இங்கே பின்னாடி செம்மையாக பண்ணியிருக்கான் தயாங்கு. இங்கே முன்னாடி ஜிம்மன் ரொம்ப செம்மையாக பண்ணியிருக்கான். அந்த ப்ரெஷர் அவனால் தாங்கவே முடியல. இங்கே ஜிம்மன் பண்ணிக்கிட்டே கிஸ் பண்ணுறான். இங்கே தயாங் வந்து ஃபுல்லாக பேக்கில் எல்லாமே கிஸ் பண்ணியிருக்கான். இப்படியே போகுது. ஏன் வந்து ஜங்குக்கு சொல்கிறான், அட பாவீங்களா 1 மாதத்துல நான் ப்ரெக்னெண்ட்டே ஆயிடும் போல் அப்படி பண்ணியிருக்கீங்க.
ஆ இது பனிஷ்மெண்ட். காலையில் ஜிம்மனை விட்ட, நெக்ஸ்ட்டு இப்போ நீ தூங்கிட்ட, அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். டே முடியவே இல்லை. இப்போ இது வாண்டா நீ தான் பண்ணணும். நானா? ஐயோ எனக்குலாம் பண்ண தெரியாது. கற்றுக்கிட்டல, இப்போ இதை பார்த்து கற்றுக்கிட்டல பண்ண. ஐயோ சரி பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி ஜிம்மனை நல்லா கிஸ் பண்ணினுக்கான். இது வந்து ஜிம்மனோட நல்லா ஃபோர்ஸாக பண்ணியிருக்கான். இது வந்து ஜிம்மனுக்கும் அந்த ஸ்பீட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவனும் அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக்கு வந்து ஜிம்மன் ஓவராகி இன்செர்ட் பண்ணி அவன் பண்ணுறான். ஜிம்மன் வந்து சொல்கிறான், ஜங்குக்கா ஃபாஸ்ட்டாக பண்ண, ஃபாஸ்ட்டாக இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது, பண்ணுறா. சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். இதை பார்த்தே அவனுக்கு இன்னும் மூடாகுது தயாங்க்கு. இவன் ஒரு பக்கமாக அவனை திருப்பிட்டு தாயாங் வந்து ஜங்குக்கு செம்மையாக கிஸ் பண்ணியிருக்கான். இப்படியே அந்த நைட்டு ஃபுல்லாக பண்ணுறான். தயாங் பண்ணது, தயாங் ஜங்குக்கு பண்ணது, ஜிம்மன் வந்து ஜங்குக்கு இது பண்ணதுன்னு. இப்போ ஐயோ எனக்கு இந்த ப்ரெஷர் தாங்க முடியலன்னு சொல்லி ஒரு இடத்துல கிஸ் பண்ண வர டைமில் ஜிம்மன் வந்து தாயங்க கிஸ் பண்ணிட்டான். டீ என்னடா பண்ணுற? டீ இவன் தாண்டா குளிச்சுட்டான்டா இவன். பார்த்தீங்களா, நான் இங்கேருந்து தப்பிச்சிட்டேன், நான் இங்கேருந்து ஓடிடுறேன்ப்பா எப்பா அப்படின்னு சொல்லி அவன் பாத்ரூம் போயிடான். இங்கே ஏண்டா உனக்கு கண்ணு முன்னாடி கூட தெரியாதாடா, எவனை கிஸ் பண்ணுற கூட தெரியாதா? டே நீங்கள் என்ன நடுவில் வந்த? நான் ஜங்குக்கு கிஸ் பண்ணலான்னு வந்தேன், நானும் அதான் பண்ண வந்தேன், ஒன்றெல்லாம் எவனாச்சும் கிஸ் பண்ணுவாங்க. சரி நம்ம சண்டை எப்படி வச்சுக்கலாம் பாரு. அவன் உள்ளே போயிட்டான் முயல் குட்டி மாதிரி. டேய் ஜங்குக்கு வெளில பாடா. ஐயோ என்னாலாம் முடியாது, நான் எனக்கு உடம்பே சரியில்லை எப்பா, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, என்னால் முடியாது. நான் இன்னும் இங்கே பாருங்களேன், ஒரு வருஷத்தில் ப்ரெக்னென்ட் ஆச்சு, நான் ஒரே வாரத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிடும் போல, என்னால் முடியலை. இங்கே பாரு இன்னும் ஒரு நாளில் நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆக்கிடுவோம், இங்கே வாடா அப்படின்னு சொல்லி தயாங்கும் ஜிம்மனும் செம்மையாக தட்டுறாங்க. அந்த டோரை உடச்சிட்டு வந்துடுவாங்க போல. உடைக்காதீங்க டோரை, நானே வெளில வரேன் அப்படின்னு சொல்லி. இங்கே பாரு நான் வெளில வந்தேன்னா அதுக்கப்புறம் என்னை வச்சு பண்ணக்கூடாது, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. சரி தரோம் வா. நம்பி வரலாமா? வாடா ஃபஸ்ட்டு. சரி வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணுறான். இப்போ சொல்கிறான், இங்கே பாரு பின்னாடி போங்க. எதுக்கு? பின்னாடி போங்க. சரி இன்னும் பின்னாடி போங்க. இன்னும்மா? அந்த பெட்டு பக்கம் நில்லுங்க. ஷோ சர்ரா எப்பா அப்படின்னு சொல்லி இப்போ ஜிம்மனும் தாங்க பெட்டு பக்கம் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, பொறுமையாக நிதானமாக நான் செஞ்சுக்கேங்க. சொல்லு. தாயாங் ஜிம்மன் இங்கே பாருங்க, நாளைக்கு நான் காலேஜ் வர மாட்டேன். நாளைக்கு மட்டும் இல்லை, 3 நாளைக்கு நான் லீவ் போட்டுருவேன். சரி நெக்ஸ்ட்டு என்ன நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும். இப்போவே இங்கேருந்து வெளில வரவே முடியல, அவ்வளோ நடக்க முடியல, கால்லாம் வலிக்குது, அதனால என்னை நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும். அதுக்காக ஜிம்மன் இல்லைன்னா தான் 2 பேர்த்துல யானா ஒருத்தர் லீவ் போட்டுக்கிட்டே ஆகணும். அதுக்குன்னு 2 பேருமே லீவ் போடக்கூடாது. சரி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கேட்டு நிற்கிங்க, இதெல்லாம் பண்ணுவீங்களா? அது எங்களுக்கு தெரியாது, நீ ஒன்றும் இது பண்ணியாகணும்னு சொல்லி. ஏன் இது நீங்கள் பண்ணியாகணும், ப்ராமிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் வருவேன், இல்லைன்னா கொடுக்குன்னு டவலை போட்டுக்கிட்டு வெளில போயிடுவேன். வெளியில் அத்தை மாமா ஏன் ஹயாங் கூட நிற்பாங்கடா. பரவாயில்ல, நான் அவங்க பின்னாடி நான் ஒழிஞ்சிக்கிறேன். சரி ப்ராமிஸ் போதுமா? வாயேன். எனக்கு ரெஸ்ட் வேணும். சரி வா அப்படின்னு சொல்லி இப்போ ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க. 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறான். ஐயோ 2 மினிட் எடுத்துங்க டே பயமுறான் அப்படின்னு சொல்லி இப்போ தேங்க்ஸ் செம்மையாக கிளிப்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கான். இங்கே ஜிம்மன் வந்து டாப் டு பாட்டம் பண்ணியிருக்கான். இப்படியே அந்த நானும் போது காலையில் ஜிம்மன் தான் அவங்க 2 பேரும் ரெடி ஆகிருக்காங்க காலேஜுக்கு தான். இங்கே வெளில போய் பேசியிருக்காங்க, நான் வேணால் லீவ் போட்டுக்கிட்டு அவனை பார்த்துக்கிறேன், இல்லை நான் வேணால் லீவ் போட்டுக்கிட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நான் அம்ஜுன் தான். என்னடா சண்டை இப்போ? நேற்று ஜங்குக் சொன்னான், நாளைக்கு நீங்கள் யாருன்னா ஒருத்தர் லீவ் போட்டு என்னை டேக் கேர் பண்ணிக்கணும், என்னாலாம் முடியாது, நாளைக்கு நான் காலேஜுக்கே போக மாட்டேன்னு அடம் பிடிச்சி நின்றுந்தான். ஆனால் நான் தான் லீவ் போட்டு அவனை டேக் கேர் பண்ணிப்பேன்னு சொன்னான். ஏன் நீங்கள் 2 பேரும் லீவ் போட்டுக்கணும் தானே? அவன் சொல்லிட்டான் 2 பேரும் லீவ் போடக்கூடாது, ஏன்னா ஒருத்தர் தான் லீவ் போடணும். நான் என்ன பண்ணுறது? சரிடா தாயா, உனக்கு நிறைய காலேஜில் வேலை இருக்குது, நான் தான் உனக்கு ஒர்க் கொடுத்தேன்ல, அது போய் பண்ணப்போ. நானும் ஆக முடியாது, இவன் கிளாஸ் டீச்சரு,
எனக்கு ஒன்றும் கிளாஸில் எந்த எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லைல்ல, வெறும் ஃபிசிக்ஸ் தானே பார்த்துக்கணும், அதை நான் பார்த்துக்குறேன். இவனை போக சொல்லுங்க. அவசரத்துக்கு கரெக்ட் தான், நீ வேணால் போய் ஜிமின். ஆயா டே, நீ தான் எல்டர், நீ தான் போய் ஆகணும், போ. போங்க அப்படின்னு சொல்லி, இங்கே பாரு, இன்னும் கொஞ்ச நாளில் நீ ஒர்க் பிளேஸ் போகிற, அப்போ உனக்கு தான் லீவ் கொடுப்பாரு. நீ ஏன் இப்படி இருக்க? ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கோ, போ சீக்கிரம். காலேஜில் இருக்க பொறுப்பை பார், அதுக்கப்புறம் தான் அவங்க கையில் ஒர்க்கு லைக் பிஸ்னஸ்ன்னு கையில் கொடுப்பாரு. சரி சரி, அட்வைஸ் பண்ணுறதை நிறுத்துங்க. நான் போகிறேன், போதுமா? தாயா, அவனை மட்டும் நல்லா பார்த்துக்கல, அவன் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணா அவ்வளோதான். போ அப்படின்னு சொல்லி போகிறான். இப்படியே ஒரு வாரத்துக்கு மாற்றி மாற்றி லீவ் போட்டுக்கிறாங்க. லைக் தாயாங்க ஒரு தடவை, ஜிம்மன் ஒரு தடவை, தாயாங்க ஒரு தடவை, ஜிம்மன் ஒரு தடவை. ஆனால் ஜங்குக்கு மட்டும்தான் நடக்க முடியாமல் நடந்துட்டு வரான் வெளிலலாம். இதை பார்த்து பாவம்னு சொல்லி மாமா, அத்தை, ஏன் நம்ஜுன் கூட பாவமாக தான் பார்க்குறான். இப்படியே அந்த லைஃப்பும் இப்படி தாண்டா போகுது. ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் எஃப்எஃப்பில் பார்க்கலாம்டா. பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்ட் என்னால் ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ நேரமாக பேசிட்டேன். ரொம்ப மூச்சு வாங்குதுடா. தண்ணி கூட குடிக்காமல் பேசியிருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்டா. பாய்டா செல்ல குட்டீஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், சாரி நெக்ஸ்ட் எஃப்எஃப்பில் பார்க்கலாம். ஓகே, பாய்.